ஸோ ஏஐ வழியாக இன்டர்வியூ அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்டுருச்சு. நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க, உங்கள் நிறுவனம் உள்பட. அப்போ இப்போ நான் ஒரு ஹியூமன்கிட்ட ஒரு நபரிடம் இன்டர்வியூக்கு உட்கார்றதுக்கும் ஏஐட்ட உட்கார்றதுக்கு இருக்க வித்தியாசம் என்ன? அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஏன்னா ஒருத்தர் என்ன ஒரு நபர் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட எப்படி பேசணும்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ஏஐ என்னை இன்டர்வியூ பண்ணுறப்ப அதை நான் எப்படி அணுகணும்? ரொம்ப நம்ம ஏஐயோட அவேர்னஸ் ரொம்ப எடுத்துகிட்டு வர தேவையில்ல. பட் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மேலே பார்த்தோ இல்லாட்டி அங்கே பார்த்தோ பின்னாடி மூவ்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பேக்ரவுண்டு ரிமூவல். 2வது வந்துட்டு உங்களோட டோன் வந்துட்டு கொஞ்சம் லவுடராக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ரூல்ஸ் போகுது. நீங்கள் பேசுகிறத வச்சுட்டு இவ்வளோ கால்குலேஷன் வருது. ஸோ பேசுறது கொஞ்சம் கிளியராகவும் திருத்தமாக இருக்கணும். ஆமாம், அது இருக்கலாம். 3வது நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, அது ஒரு கேள்வி கேட்டால் 1 வேர்ட் ஆன்சர் 2 வேர்டு இதில் ஆன்சர் சொல்கிறது. கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக சொன்னால் அதுக்கு ஒன்றும் நல்ல டேட்டா கிடைக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நான் டிஸ்கிரிப்டிவாக சொன்னால் தப்பாக சொல்லிடுவோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கூட கொஞ்சம் ஏஐக்கு நீங்கள் சொல்லியிருக்க, எங்கள் ஊரில் கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் வேறு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக ரியல் இஷ்யூ தான். இது வந்து மனிதர்கள் இன்டர்வியூ பண்ணுறதுலையுமே கிட்டத்தட்ட இதே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்ன எப்படி என்ன பண்ணணும்? வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ்? பேசின மாதிரி வெளில எங்கேயும் பார்க்காம அது டேரெக்டாக டு த கேமரா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவாக தேவையில்லை. ஸோ யூ கேன் பி லிட்டில் நேச்சுரல். தட் இஸ் த திங். அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன்ட், ஏஐ ஹேஸ் விஷன். ஸோ நீங்கள் நர்வஸ் ஆகிறதோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிறதோ அது நேச்சுரல் தான். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அதில் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அது விஷயனாலும் உங்களால் பார்க்க முடியுது. ப்ரொஃபஷனல் அட்டையர் அதாவது ஏஐ இன்டர்வியூ தானே, நம்ம வந்துட்டு டிஷர்ட் போட்டு பண்ணலான்றது அது ஒரு கேட்டகரியாக அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அட்டையரில் எடுக்கிறாங்களா, ஓகே, அது அதில் பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அந்த நிறுவனம் என்னென்னலாம் இதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதன்படி அதை அதெல்லாத்தையும் கவனிக்கும். ஆமாம்.